நிறைய தலைவர்களுக்கு பிறந்த தினம், விழா, நினைவு தினம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் அரசாங்க விழாவா? கலெக்டர் போய் மாலை போடுவாரு, உற்சாகம் இல்லாம இருக்கு. சில தலைவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் பெரிய உற்சாகத்தோட அவர் தியாகம் செய்த அந்த தினமாக இருக்கலாம், இல்லைன்னா பிறந்த தினமாக இருக்கலாம், அந்த உச்சத்துல போய் மக்கள் அதை உற்சாகமாக நினைவு கூறுகிற அந்த ஜெயந்தி என்பது தமிழ்நாட்டில் சிலருக்கு தான் இருக்கு. அந்த ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள்ல ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் மிக மிக முக்கியமானவர், முதன்மையானவர். இன்னைக்கு ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு ஒரு பழமொழி இருக்கு. எல்லா சாலைகளும் ரோமாபுரி நகரத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு. ஒரு முறை துணை ஜனாதிபதியாக இருந்த ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள் பசும்பொன்ல தேவர் குரு பூஜைக்கு வந்தப்ப அங்க இருந்த மக்கள் உற்சாகத்தை எல்லாம் பார்த்து, வாகனங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் பார்த்து சொன்னாரு, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் இல்ல, ஆல் ரோட்ஸ் லீட் டு பசும்பொன் அப்படின்னு சொன்னார். பசும்பொன்னை நோக்கி தான் தமிழ்நாட்டினுடைய ரோடெல்லாம் போகுது, சாலைகள்லாம் போகுது. அந்த அளவிற்கு இன்னைக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை எங்கள் வழிகாட்டியாகவே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காலத்திற்கு முந்தைய பாரதிய ஜனதாக்காரர் என்றுதான் நான் பல இடங்களில் சொல்வேன். பிஜேபி என்னவெல்லாம் இப்போது சொல்கிறதோ செய்கிறதோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் ஐயா தேவர் அவர்கள் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி துணிச்சலாக செய்து காட்டியவர் ஐயா பசும்பொன் தேவர் தான். அதனால அவரது அரசியல் வாரிசுகளாக நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம். இன்னைக்கு சொர்க்கத்தில இருந்து ஐயா தேவர் அவர்கள் யாரையாவது ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பாருன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று தேவர் அவர்கள் விரும்பினாரோ அதே போன்ற ஒரு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருப்பவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த தகவல் தான், இருந்தாலும் மறுபடி சொல்றேன். வாஜ்பாய் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதுதான் ஐயா பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்கப்பட்டது என்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராளுமன்றத்திற்குள்ள சிலை. நான் சென்ற ஆண்டு பாராளுமன்றத்தை பார்வையிட போன போது அந்த சிலைக்கு முன்னால் நின்று போட்டோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்கெல்லாம் அது வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் தான் செஞ்சது. வாஜ்பாய் அவர்களை கேட்கிறார்கள், தென்னிந்திய தலைவர்களிலேயே உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கேள்வி கேட்டவர் கேட்டு வாய கூட மூடல, அடுத்த வினாடி பதில் சொல்கிறார் வாஜ்பாய் அவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்த அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு இந்த தேசம் முழுக்க அறிமுகமானவர், மக்களை வழிநடத்தி சென்ற ஒரு தளபதியாக தலைவராக இருந்தவர். சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அரசியல் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய ராணுவத்தில் பங்கெடுத்து கடைசி வரைக்கும் அவர் நேதாஜி சுபாஷ் போஸின் ஒரு தொண்டனாக தன்னை தகவமைத்துக் கொண்டவர் ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய அளவில் தலைவராக இருந்தார். பலமுறை அவர் எம்எல்ஏ, எம்பியாக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேவர் ஒரு இடத்துல தேர்தலில் நிற்கிறார்னா அவ்வளவுதான், அவர் எலெக்ஷனை நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேர்தல் என்ன அவர் தான் ஜெயிப்பார். ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது சொன்னாராம், தேவர் தேர்தல் நின்னா அந்த தொகுதியில நான் என்ன கூட ஜெயிக்க முடியாது போலையா அப்படின்னு சொன்னார். ஜவஹர்லால் நேருவே வந்து நின்னா கூட ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு செல்வாக்குள்ளவர். அப்படி நேருவே அவரை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இன்று 62 ஆண்டுகள் அவர் அமராகி 62 ஆண்டுகள் ஆனாலும் கூட எனக்கு அவரது நினைவை நாம் போற்றுகிறோம், உற்சாகமாக நாம் அவரை கொண்டாடுகிறோம். வரலாற்றில் யாரோ சில பேருக்கு தான் தேதி அப்படி அமையும். பிறந்த தேதியும் காலமாகி அமரராகிற தேதியும் ஒரே தேதியாக அமைந்தவர்கள் வரலாற்றில் எத்தனை பேருன்னு தெரியல. நமக்கு தெரியும் ஐயா பசும்பொன் தேவர் தான். அவர் பிறந்தது அக்டோபர் 30, அவர் அமரரானதும் அக்டோபர் 30 என்பதே கூடுதல். இன்னைக்கு இந்த வாரத்தோப்புல
எதிர்கட்சி சரியில்லாம அதனால அதே தேதி அப்படி அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். இன்னைக்கு வாழைத்தோப்பு பகுதியில கீரத்துறை மண்டல்ல இங்க எல்லாம் வந்து நாங்க ஐயா பசும்பொன் தேவர் அவர்களது ஆலயத்தில் நாங்கள் அவரை வழிபட்டு சென்றிருப்பது என்பது எங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சி. எல்லாரும் பசும்பொன் போறப்ப மதுரை நகர் மாவட்ட பிஜேபி நாங்க வாழைத்தோப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பாலமுருகன் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த பகுதியினுடைய மண்டல் தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவருக்கு உரிய வழிகாட்டி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அவர் கூட நின்று இதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சாந்தி அக்கா, மணிமாலா, கலைச்செல்வி, கண்ணன், மார்க்கெட் கண்ணன், அப்புறம் வேலாயுதம், இன்னும் வேற யாரும் சொல்லணுமா, இருளமூர்த்தி, குமார், பொருளாளர் குமார், எல்லாம் அவன் எல்லாரும் சேர்ந்து நின்று இதை சிறப்புரியாக ஏற்பாடு செஞ்சிருக்க. வேற யாரும் மகளிர் பேர் சொல்லணும்? சரி, இசக்கி மீனா அக்கா வந்துட்டாங்க. அவங்க வந்தாலே காலகட்டம். அதனால இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இங்க வந்து சென்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேவர் அவர்களை வழிபடுவோம். அவருடைய ஆசிகள் தமிழகத்திற்கு எப்போதும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத்